அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. எந்த நாட்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஏரோதின் நாட்களில், அதே போல் சகரியா, எலிசபெத், யோவான் ஸ்நானன் பிறக்கிற அந்த நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் சீசர், அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அகஸ்துராயன் அப்படின்னு சொல்லும்போது அகஸ்டஸ் சீசர். சரி, அவரை பற்றி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் லூக்கா ஏன் இதை எப்படி எழுதியிருக்கிறாரு, எதுக்கு அவங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த 1 to 14 வசனங்களுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது லூக்கா எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் டைமில் உலகம் எப்படி ஆயத்தமாகுது, உலகத்தின் காரியங்கள் எப்படி அது நடத்தப்படுகிறது. எனக்கு அந்த தமிழ் வார்த்தை ஒழுங்காக சொல்ல தரல. எப்படி கடவுள் ஆயத்தப்படுத்துகிறாரு உலகத்தை அப்படின்னு. அடுத்து 2வது பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனத்தை அவர் எப்படி கொண்டு வராரு. அதுக்கப்புறம் பர்சனலாக யோசேப்பு அண்ட் மரியாள் அவங்களுடைய வழிமுறைகள் என்ன அந்த தேவனுடைய திட்டத்தில் அப்படிங்கிறத தான் 1 to 7 வசனத்தில் வரைக்கும் பார்க்குறோம். அதாவது முதல் 3 வசனத்தில் பார்க்கும்போது உலகம், வேர்ல்டு எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லி, தேவனுடைய பிறப்புக்கு எப்படி அது ஆயத்தமாகுது அப்படின்னு. அப்புறம் 4-5 பார்க்கும்போது இஸ்ரேல் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அவருடைய திட்டத்துக்குள்ளே. அப்புறம் 6-7 பார்க்கும்போது யோசேப்பு மரியாள், அதாவது வேர்ல்டு செட் ஆகுது. அப்புறம் நேஷன் இஸ்ரேல், அதுக்கப்புறம் பர்சனல் செட்டிங். ஸோ இதை தான் லூக்கா கொண்டு வரார். அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு யாரை பார்க்குறோம் அப்படின்னா அகஸ்துராயன், அகஸ்டஸ் சீசர் அகஸ்டஸ். இப்போது முதல்ல ரோமர்கள் எல்லாம் ஒரு பெரிய எம்பையராக ரோம் இருக்கும்போது அங்கே ஜூலியஸ் சீசர் அப்படின்னு ஒருத்தர் வரார். அவர் ஒரு பெரிய சோல்ஜர். அந்த காலத்தில் ஒரு ராஜாக்கு கீழே ரோம் இல்லை, நிறைய பேரால் அது ஆளப்பட்டு வருது. அந்த மாதிரி வரும்போது ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு டேலண்டட் ஒரு சோல்ஜர். நிறைய அவருக்கு திறமைகள் இருக்குது. ஹோல் வேர்ல்டையுமே ஆல்மோஸ்ட் ரோம் இது பண்ணிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க, ஆளுகை செய்கிறாங்க. அப்போ இந்த ஜூலியஸ் சீசர் அவர் ஒரு எம்பரர் ஆகணும், தனிப்பட்ட ஒரு ரூல் வரணும் அப்படின்னு ஒரு நினைக்கிற டைமில் தான் அவருடைய அக்கா பையன் தான் யார் அப்படின்னா ஆக்டேவியஸ் காயஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இப்போ காயஸ் ஆக்டேவியஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் பிறக்கிறான். அந்த பையனை இவர் தன்னுடைய பையன் போல் ரொம்ப செல்லமாக வளர்த்து வர்றார். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் இந்த காயஸ் ஆக்டேவியஸ் அப்படிங்கிறவர் ரொம்ப இவரே போல் எப்படி ஜூலியஸ் சீசர் இருந்தாரோ அதே போல் நல்ல ஸ்ட்ரூடாக நிறைய காரியங்களில் கற்று தேர்ந்து வர்றார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜூலியஸ் சீசர் கொல்லப்படுகிறாரு. அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஆக்டேவியஸ், காயஸ் ஆக்டேவியஸ் அப்படிங்கிறவர் இவர் தத்தெடுக்கிறார் தன்னுடைய குமாரனா. இவர் தான் அடுத்து என்னுடைய ராஜ்யத்துக்கு அப்புறம், நான் இன்னும் அவர் எம்பரர் ஆகலை, ஒரு சிங்கிள் ரூலில் ரோம் அப்போ தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு டைமில் ஜூலியஸ் சீசர் தன்னை ஒரு ராஜாவாக காமிக்கிற அந்த காலத்தில் அவர் தன்னுடைய நண்பர் ப்ரூட்டஸ் அப்படிங்கிறவரால் கொல்லப்படுகிறார். அதுக்கு முன்பாக இவர் இந்த காயஸ் ஆக்டேவியஸை சன்னாக அடாப்ட் பண்ணிடுறார். ஸோ இப்போ ஜூலியஸ் சீசருக்கு அப்புறம் ஆளுகை அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் கிங்காக வர்றது யார் அப்படின்னா காயஸ் ஆக்டேவியஸ். ஸோ காயஸ் ஆக்டேவியஸ் மட்டும் அந்த காலரிய ஆள் கிடையாது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் ராஜாக்கு கீழே ரோம் இல்லை அது வரைக்கும். ஜூலியஸ் சீசர் தான் ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த டைமில் இன்னும் சிலர் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அந்த ராஜ்யத்தில். மார்க் ஆண்டனி அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தரும் கூட இருக்கிறார். இந்த மார்க் ஆண்டனியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காயஸ் ஆக்டேவியஸ் அப்படிங்கிறவருடைய சிஸ்டருக்கு திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த மார்க் ஆண்டனி ஒரு பெரிய பலமுள்ளவர், ஜூலியஸ் சீசர் கூட இருந்தவர். இப்போ ஜூலியஸ் சீசருடைய குமாரன், தத்தெடுக்கப்பட்ட ஒரு குமாரனாக இந்த இந்த காயஸ் ஆக்டேவியஸ் இருக்கிறார். இப்போ இந்த காயஸ் ஆக்டேவியஸும் மார்க் ஆண்டனியும் பெரிய ஆட்களாக இருக்கிற நேரத்தில் மார்க் ஆண்டனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காயஸ் ஆக்டேவிஸுடைய சிஸ்டரை விட்டுட்டு ஈஜிப்டில் இருக்கிற கிளியோபட்ரா அவங்கள நேசித்து அங்கே போயிடுறாரு.
அப்போ ஈஜிப்டுக்கும் ரோமுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஒரு வார் வந்து வருது. அந்த வார் வரும்போது காயஸ் ஆக்டிவிஸ்ட்க்கு வந்து ரொம்ப கோபம். ஏன்னா ரோம்ல இருந்து போன ஒரு பலசாலி தான் வந்து மார்க் ஆண்டனி. இவர் போய் அங்கே கூட்டு சேர்ந்துட்டார், கிளியோபெட்ரா கூட சேர்ந்ததுனால இப்போ ரோமுக்கும் ஈஜிப்டுக்கும் விரோதமாக பெரிய சண்டை வருது. ஹிஸ்ட்ரியிலேயே வந்து அது ஒரு கடலில் நடந்த ஒரு பேட்டில், யுத்தம். அப்போ அது வந்து ரொம்ப பெருசாக வந்து சொல்கிறாங்க. BC 13வது ஆண்டில் வந்து இந்த யுத்தம் நடக்குது. இதில் காயஸ் ஆக்டிவிஸ் வந்து வின் பண்ணிடுறாரு. மார்க் ஆண்டனியும் கிளியோபெட்ராவும் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. இப்போ இந்த காயஸ் ஆக்டேவியஸ் இவர் தான் யார் அப்படின்னு சொன்னால், இவர் தன்னுடைய தத்தை எடுத்தார்ல அப்பா ஜூலியஸ் சீசர், அவர் பேரை இவர் வச்சுக்கிறார். ஸோ இவர் வந்து ஆக்டேவியஸ் ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை வந்து வச்சுக்கிறார். இந்த ஆக்டேவியஸ் ஜூலியஸ் சீசர் தான் பிற்காலத்தில் வந்து என்னவா ஆகிறாரு அப்படின்னு சொன்னால் அகஸ்டஸ் ஜூலியஸ் சீசர் அப்படின்னு ஆகிறார். இப்போ இந்த சீசர் அகஸ்டஸ் அப்படிங்கிற பேர் தான் இப்போ இதில் நம்மளுக்கு வந்து அகஸ்துராயன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த பேர் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அகஸ்டஸ் அப்படிங்கிற பெயர் வந்து கடவுளுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் ரோமர்களால். அப்போ அந்த ரோமர் செனட் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது, இந்த ஆலோசனை சங்கம் மாதிரி. அங்கே ரோமன் செனட் அப்படின்னு இருக்குது. அவங்க வந்து இவருடைய பலத்தையும் இவருடைய திறமையும் பார்த்து இவருக்கு அகஸ்டஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பேரை வந்து இவருக்கு வைக்கிறாங்க, அகஸ்டஸ் அப்படின்னு சொல்லி. சீசர் அப்படின்னு சொல்லும்போது வந்து நிறைய நாடுகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற நிறைய நாடுகளை வந்து இவர் தன் வசப்படுத்துகிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு எம்பரர், சிங்கிள் எம்பரராக வந்து ஒரு ராஜாவாக வராரு. ஸோ அந்த டைட்டில் அதுக்கப்புறம் வர்ற எல்லாருக்குமே சீசர் அப்படின்னு வந்துடுது. எப்படி வந்து ஃபாரோ, ஏரோது அப்படின்னு சொல்லி எகிப்தில் வந்து ராஜாக்களுக்கு ஒரு டைட்டில் இருந்ததோ, அதே போல் சீசர் அப்படிங்கிறது ஒரு டைட்டில். அப்போது நம்ம இதில் பார்க்குறோம், சீசர் அப்படின்னா ராஜா, அகஸ்டஸ் அப்படின்னா கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு வந்ததாக வந்து சொல்கிறாங்க. அதே போல் இவர் வந்து தன்னை எப்படி காட்டிக்கொண்டார் அப்படின்னா த சேவியர் அப்படின்னு சொல்லி. இவர் குறித்தான இன்ஸ்கிரிப்ஷன் இன்றைக்கும் வந்து இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், சீசர், அகஸ்டஸ் சீசர், அதாவது ஆக்டேவியஸ் அகஸ்டஸ் சீசர் வந்து இஸ் எ சேவியர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. அப்போது இவரை வந்து சேவியர் அப்படின்னு சொல்லும்போது ரட்சகர். எப்படின்னு சொன்னால், இவர் அநேக நாடுகள் பக்கத்தில் இருக்கிற ரோமன் ரூல் நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இவங்க வேர்ல்டே வந்து ஆக்கியபை பண்ணிட்டாங்க. இவங்க ஆக்கியபை பண்ணது மாத்திரம் இல்லாமல் இந்த அகஸ்டஸ் சீசர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆக்டேவியஸ் ஜூலியஸ் சீசர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்தந்த ராஜ்யங்களில் வந்து அவங்கவுங்க ரிலீஜியன் என்ன அவங்க ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணிக்கலாம், என்ன கல்ச்சரில் அவங்க இருக்கிறாங்களோ இருந்துக்கலாம், ரொம்ப போட்டு அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி அப்படி பண்ணலை. ஸோ இவர் வந்து ஒன்று கொண்டு வந்தார், பாக்ஸ் ரோமானா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தார். அதாவது பீஸ் ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரோம்லேருந்து பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒன்று கொண்டு வர்றார். ஸோ பாக்ஸ் ரொமானா கொண்டு வந்தது வந்து இந்த அகஸ்டஸ் சீசர். இவர் தான் வந்து சமாதானத்தை கொடுத்தவர், உலகத்திற்கு சமாதானத்தை கொடுத்தவர். இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருப்போம், இவர் தான் சேவியர் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்திற்கு சமாதானத்தை கொடுத்தவர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இவருக்கு வருது. இவர் தான் ராஜா, இவர் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் இவர் தான் ஃபர்ஸ்ட் ரோமன்ஸ் வந்து அந்த அகஸ்டஸ்னு கடவுளுக்கும் அந்த ஹோலினஸ்க்கும் கொடுத்த ஒரு பேரை இவருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு தான் இந்த பெயர்கள் வந்து ராயலாக இருக்கிறவங்க, கடவுளுக்கு நிகராக உள்ளவங்களுக்கு இந்த பெயர் வந்து வழங்கப்படுது. அப்போ முதல்ல கொடுக்கப்பட்டது இந்த அகஸ்துராயனுக்கு. இப்போ லூக்கா ஒரு ஆசிரியராக அவர் வந்து நான் காரியங்களெல்லாம் விசாரித்து உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இதை எழுதியிருக்க தேவையே இல்லை. ஆனால் இவர் எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய வேதத்தில் நம்மளுக்கு வந்து காரியங்கள் கொடுக்கப்படுகிறது, சில வார்த்தைகள், சிலருடைய பெயர்கள், இதெல்லாம் ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால், கடவுள் வந்து அவ்வளோ ஞானம் உள்ளவர், நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறார். என்ன அப்படின்னு சொன்னால், சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு இவருக்கு இருக்குது பேர். த பீஸ் மேக்கர், உலகத்திற்கு பீஸ் கொண்டு வர்றவர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ராஜா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இப்படிப்பட்டவர் இவர் வந்து உலகத்தையே இப்போ ஆண்டு கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அகஸ்டஸ் வந்து சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஹிஸ்ட்ரியில் வந்து அவர் வந்து பீஸ் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்படிப்பட்ட அந்த அகஸ்துராயன் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் உலகமெங்கும் அப்படின்னு சொல்லி.
குடிமதிப்பு வந்து ரோமர்கள் வந்து எதுக்கு எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், எதுக்கு அதை ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மிலிட்ரி சர்வீஸில் நிறைய பேரை வந்து கொண்டு வரணும். ஸோ எந்த ஏஜுக்கு மேலே உள்ளவங்களை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று இது பண்ணாங்க. இன்னொன்று வந்து டேக்ஸ் போடுறதுக்காக இது பண்ணாங்க. குடிமதிப்பு வந்து எழுதினாங்க. இப்போ உலகம் எங்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆளுகை கீழே இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் வந்து குடிமதிப்பு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம இன்னொருத்தரையும் பார்க்குறோம், சீரியா நாட்டிலே சிரேனியோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த சீரியா நாட்டிலே சிரேனியோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூதேயா இதுக்குள்ளே தான் வருது, சீரியாக்குள்ளே தான் வந்து வருது. அப்போது அங்கே அந்த டைம் கவர்னராக இருந்தவர், தேசாதிபதியாக இருந்த வந்து சிரேனியோ. இந்த சிரேனியோ அப்படிங்கிறவர் வந்து இருந்த காலம் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது அவர் வந்து 8 AD வந்து இருந்திருக்கிறாரு. முன்னாடி பிசிலையும் 6th BCலையும் வந்து அவர் இருந்திருக்கிறாரு கவர்னராக. இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் வந்து 2 முறை வந்து கவர்னராக இருந்த ஒரு ரோமன் அதிகாரி அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த சிரேனியோ. இப்போ இந்த சிரேனியோ வந்து இருக்கும்போது, யூதேயாவில் இருக்கும்போது குடிமதிப்பு எழுதப்படுகிறது. இந்த அகஸ்தராயன் இருக்கும்போது இந்த பாக்ஸ் ரொமானா கொண்டு வந்ததுனால இவர் வந்து அந்த டைமில் என்ன பண்ணார்னா, எல்லா இடங்களையும் வந்து ரோட்ஸ் கொண்டு வந்தார். எல்லா இடங்களையும் இணைக்கிறதற்கு நீங்கள் எங்கே வேணாலும் போனால் எங்கே வேணாலும் வரலாம். அந்த ரோம ஆளுகைக்குள்ளே இருக்கிற எந்த நாடுகளுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் போகலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வரலாம், எங்கேயுமே தடை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து காலம் நிறைவேறின போது அப்படின்னு கலாத்தியர் 5 நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வந்து காட் செட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு இப்போ இதுலேயுமே சிம்பிளாக நான் வந்து சொல்லி முடிச்சிட்டேன். சிரேனியோ வந்து 2 தடவை வந்து கவர்னராக இருந்தார். அவர் இருந்த டைம் வந்து குடிமதிப்பு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி. இதுக்குள்ளே இன்னும் நிறைய இருக்குது, அவ்வளோத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிறது இல்லை. குடிமதிப்பு வந்து 14 வருஷங்களுக்கு ஒரு தடவை வந்து குடிமதிப்பு எழுதப்படுகிறது. அப்போது அப்படி எழுதப்படுறப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த வருஷம், பிறந்த நாள் இதெல்லாம் வந்து அந்த வருஷங்களை வச்சு கால்குலேட் பண்ணி இந்த சிரேனியோ அப்படிங்கிறவர் இருந்த பீரியட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து 4th to 6th AD தான் வந்து பறந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஆனால் நாள் வந்து யாருக்கும் தெரியல. ஸோ இதுதான் இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டடி பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வேண்டியது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்கள் வந்து டேக்ஸ் கொடுக்க விரும்பாதவங்க, ரோமருடைய ரூலில் வந்து வெறுக்கிறவங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேவனுடைய ஜனம், யாருடைய ஆளுகைக்கு கீழே வந்து நாங்கள் இருக்க மாட்டோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது தேவன் எங்களை விடுவிப்பார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குடிமதிப்பு எழுதப்படணும் அப்படின்னு சொல்லும்போது எதிர்த்து நிற்கிறாங்க நிறைய பேர். அப்படி எதிர்த்து நிற்கிறப்போ ஏரோது தான் அங்கே வந்து இருக்கிறாரு. ஏரோதுக்கும் கூட வந்து ஒரு பிரச்சனை வருகிறது. ஏன்னா இவர் வந்து யூதர்களையும் சமாதானப்படுத்தணும், ஆனால் இந்த சைடு வந்து கட்டளையும் வந்து மீறக்கூடாது. அதனால் கொஞ்சம் வருடங்கள் இழுத்தடிக்கப்படுகிறது, 2 வருடம் போல் இழுத்தடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னால், யோசேப்பும் மரியாளும் அந்த நேரம் தான் அவங்க கிளம்பி ஒரு டெட்லைன் மாதிரி கொடுக்கப்பட்டதுனால அதுக்குள்ளே அவங்க இங்கே வரணும். அப்போ கரெக்டாக அவங்க வந்து ப்ரெக்னன்சி பீரியட் எண்டில் அவங்க இருக்கணும், அவங்க அந்த டைமில் வரணும். ஸோ காலத்தை வந்து கர்த்தர் அந்த ஹிஸ்டாரிக்கலாக நம்ம அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்குது. அவர் ரொம்ப அவருடைய திட்டத்துக்கு மாறாக எதுவும் நடக்காது அப்படிங்கிறதுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங். இப்போ நம்ம பார்க்குறோம், பாபிலோன் ராஜாவை யூஸ் பண்ணி காரியங்களை செய்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதே போல் தேவாலயத்தை கட்டுறதுக்கு கோரேஸ் ராஜாவை வச்சு அவர் வந்து பண்ணுறாரு. இங்கே அகஸ்தராயனை வச்சு அவர் வந்து குடிமதிப்பு எழுதணும்னு சொல்லி மீகாவில் இருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக பெத்லஹேமில் தான் வந்து இந்த மேசியா பிறப்பார் அப்படின்னு சொல்லி மீகா 5:2 இருக்குது. அப்போ அது நிறைவேறும்படியாக இவங்க நாசரேத்திலிருந்து இப்போ பெத்லஹேமுக்கு வரணும். அப்போது அந்த டெட்லைன் ஒரு நாள் கொடுக்கப்படுது. குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும்னு கட்டளை முதலே வந்துடுச்சு. ஆனால் அப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து பெத்லஹேமில் பிறந்திருக்க முடியாது. ஸோ அது எல்லாமே காட் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, அதனால் இழுத்தடிக்கப்படுகிறது. அப்புறம் கரெக்டாக அந்த பீரியடில் வந்து மரியாளும் யோசேப்பும் உள்ள வராங்க. ஸோ அதற்காக லூக்கா வந்து இதெல்லாம் எழுதும்போது வந்து என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னால், உலகம் வந்து ஒரு ராஜாவை வைத்து ஒரு பீஸ்ன்னு சொல்லி அவர் தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லி, அவர் உண்மையிலே சமாதானத்தை கொடுக்குறவர் தான். சமாதானத்தை வந்து நாடுகளுக்குள்ளே அவர் கொடுத்துருந்தாரு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து செஞ்சு கொடுத்துருந்தார் அகஸ்தராயன் அப்படிங்கிறவர். ஸோ அவருடைய பீரியடில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து நல்லதெல்லாம் செஞ்சு நல்ல ஒரு பேரெல்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு.
ஆனால் தேவன் கொடுக்குற அந்த சமாதானம் அப்படிங்கிறது வந்து பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு லூக்கா இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். எப்படி வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு அந்நிய ராஜா வச்சு, ஒரு ஏரோதை வச்சு, ஒரு அகஸ்துராயன், சிறைனி, இவங்களெல்லாம் வச்சு அவர் வந்து அந்த செட்டிங்கை ரெடி பண்ணுறாரு அப்படிங்கிறத, ஸ்டேஜை வந்து அவர் செட் பண்ணுறாரு, காட் செட் பண்ணுறாரு அப்படிங்கிறத லூக்கா வந்து காமிக்கிறார். அப்போ யூதர்கள் இதை வாசிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து நல்லாவே புரியும். ஸோ அந்த மாதிரி வரும்போது குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்போ எல்லாரும் இந்த இடத்துல பார்க்கும்போது ரோமர்கள் கிடையாது, இந்த இடத்துல யூதர்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஏன்னா ரோமர்கள் அவங்கவுங்க இதிலே தான் இருந்துக்கிட்டாங்க. இந்த யூதர்கள் எப்போவுமே வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தில் நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயும் பார்க்கும்போது அவங்க எங்கேயுமே வந்து தங்களுடைய ஜீனியாலஜியை விட்டதே கிடையாது. நம்ம மத்தியில் லூக்காலெல்லாம் பார்க்கும்போது ஆதாம்லேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஜீனியாலஜி பார்க்கலாம். அந்த அளவுக்கு யூதர்கள் வந்து அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. நம்ம நெகேமியாவில் பார்க்கும்போதும் சரி, அவங்க இஸ்ராயலில் பார்க்கும்போது சரி, பாபிலோன்லேருந்து வந்தவங்க அந்த லிஸ்ட்டு. அதே போல் நம்ம இன்னும் முன்னாடி போகணும் அப்படின்னு சொன்னால் ஆகமங்களில் பார்க்கும்போது யோசுவா பிரித்து அந்த கானான் தேசத்தை கொடுக்கும்போது அங்கேயும் யார் யாருக்கு என்னென்ன எத்தனை பேர் இருந்தாங்க, இப்படி இவங்க வந்து அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷன் மாதிரி அவங்களுடைய பாரம்பரியத்தை அவங்க எதுவுமே விடாமல் அவங்களுடைய பிதாக்களுடைய எல்லா காரியத்தையும் அட்டவணையாக வைத்து கொண்டு இருந்தாங்க. இப்போ இவங்க தான் திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டெட்லைன் கொடுத்துருந்துருக்கணும் யூதர்கள் அஃபிஷியல்ஸு. அதனால இப்போ யூதர்கள் வந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம பார்த்த மாதிரி 4வது 5வது வசனம் வந்து இப்போது இஸ்ரவேல் தேசம் வந்து எப்படி ஆயத்தப்படுது அப்படின்னா, குடிமதிப்பு எழுதுறதுக்கு ராஜா கட்டளையிட்டிருக்கிறாரு. இப்போ பிரச்சனையெல்லாம் தாண்டி இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் எல்லாம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் வந்து அவங்கவுங்க ஊர்களுக்கு போகிறாங்க. அப்பொழுது தான் யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாக இருந்தபடினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அப்போ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு தாவீதின் ஊர் வந்து நம்மளுக்கு தெரியும், பெத்லஹேம் அப்படின்னு சொல்லிட்டு. தாவீதின் நகரம் அப்படின்னாலே வந்து சீயோன் மலை, அதுதான் வந்து சொல்லப்படுகிறது. அப்போ இங்கிலீஷில் வந்து ஹி வென்ட் அப் டு பெத்லஹேம் அப்படின்னு வந்து போட்டிருக்குறான். அப்போ எதை குறிக்குது அப்படின்னா, அந்த மேலே ஏறி வந்து அவன் செல்றத பெத்லஹேமுக்கு வந்து செல்றத போட்டிருக்குது. அப்போ அதுதான் தாவீதின் ஊர்னா தாவீதும் அங்கே தான் வந்து பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ தாவீதின் ஊர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவங்க 2 பேருமே நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம், ஏஜ் வந்து டீனேஜ் தான். யார், மேரி அண்ட் ஜோசப், மரியாளுக்கும் யோசேப்புக்கும். இவங்க வந்து கிளம்பி வராங்க இந்த பெத்லஹேமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே அங்கே வந்து நம்ம பார்த்தோம், அது ஒரு சிட்டி கூட கிடையாது பெத்லஹேம், ஒரு சின்ன ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து ஆல்ரெடி இப்போ குடிமதிப்புக்கு எழுதுறதுக்கு எல்லோரும் வரதுனால நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸாக தான் இருப்பாங்க யூதர்களுக்குள்ளே. அப்போ அவங்க வந்து அங்கங்கே எல்லாருமே செட்டில் ஆகிறாங்க. இதுக்கடையில் ரோமன் அஃபிஷியல்ஸும் வந்து உள்ளே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய இடங்களில் கெஸ்ட் ரூம்ஸ் மாதிரின்னு யோசித்துக்குவோமே, அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க வந்து இருந்துடுறாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இவங்க வந்து சேரும்போது இவங்களுக்கு வந்து அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடினாள். இப்போ இங்கே சத்திரம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக அந்த டைமில் இருந்தது என்ன அப்படின்னா ஷெல்டர் பிளேசஸ் மாதிரி. இப்போ நம்மலாம் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வந்தது அப்படின்னா ஷெல்டர் ஏரியா அப்படின்னு கொடுப்பாங்க, அதில் போய் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் வந்து இவங்க போகிறாங்க. அப்படி போகும்போது அதுவுமே ஃபுல்லாக இருக்குது. அதுவும் ஃபுல்லாக இருக்கிறதுனால இப்போது இந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷெல்டர் ஏரியா நம்மளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கத்துலேயே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே என்ன அப்படின்னா அவங்கவுங்க வந்து குடிமதிப்பு எழுத வரும்போது அவங்களுடைய திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க, அங்கங்கே ஸ்டே பண்ணுறாங்க, எத்தனை நாள் இருக்கணுமோ அதுக்குரிய திங்ஸ் அப்படின்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி பார்க்கிங் லாட்லாம் இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கு அப்போது கழுதை இதெல்லாம் தானே அவங்க வச்சு டிரான்ஸ்போர்ட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு வந்து சில இடங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்குது, அந்த ஷெல்டர் பக்கத்துலேயே வந்து அந்த இடம் இருக்குது. இப்போ அதில் தான் வந்து மேரி அண்ட் ஜோசப் வந்து போயிருக்கிறாங்க. அதில் நம்ம பார்க்கும்போது குமாரனைன்னு கொடுக்காம முதற் பேரான குமாரனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ த ஃபர்ஸ்ட் பார்ன் வந்து மேரி அண்ட் ஜோசப்க்கு பிறக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இவங்க ஜோசப் எப்படி தயங்கினாங்க, மேரி எப்படி கலங்கி போயிருந்தாங்க, நான் ஒரு கன்னிகை அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷனில்
இவங்க கிளம்பி வரும்போதே வந்து நம்ம ஊரில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஊர் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த கடை இருக்குது, இங்கே இது இருக்குது, இங்கே இது நல்லா இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துட்டு இறங்கி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி போவோம். இவங்க வர வழியில் வந்து நிறைய ஊர்கள் வந்து இருக்குதான். எந்த ஊர்கள்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷீலோ வந்து இருக்குது. ஷீலோவில் தான் வந்து ஹானா வந்து போய் ஜெபிக்கிறாங்க அந்த கூடாரத்தில், யார் சாமுவேலுக்காக. அதுக்கப்புறம் கில்கால் வருது, கில்கால் வழியாக வரணுமா. கில்கால் வந்து சாமுவேல் வந்து நியாயாதிபதியாக இருந்த ஒரு இடம். அதுக்கப்புறம் வந்து பெத்தேல் ராமா வழியாக வரணுமா. பெத்தேல் ராமா அப்படிங்கிறது வந்து எரேமியாவுடைய புத்தகத்தில் நம்ம வந்து பார்க்குறோம், ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடம். அதுக்கப்புறம் வந்து கிபியோன் வருது, அங்கே தான் வந்து சாலமோன் தேவனை வந்து தொழுது கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் மோரியா மலை வருது, அதுக்கப்புறம் சியோன் மலை வருகிறது, அதுக்கப்புறம் தான் பெத்லஹேம் வருது. அப்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இடங்களில் வரும்போது அவங்களுக்குள்ள என்ன தான் வந்து தேவன் பயப்படாதே அப்படின்லாம் சொல்லி வார்த்தைகளை சொல்லி அனுப்பினாலும் இப்போ வந்து மேசியாவை பெற்றெடுக்க போகிறோம் அப்படிங்கிறது மீறிக்கும். யோசேப்புக்கும் தெரியும் தேவனிடத்துலேருந்து ஒரு குமாரன். அவங்க எல்லாருமே யூதர்கள் எல்லாருமே மேசியாவுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் தெரியும் இப்போ நம்ம வந்து அந்த புத்திரன் பிறக்க போகிற ஒரு பீரியட் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இது எல்லாமே சுற்றி அவங்க கிராஸ் பண்ண இடம் ஃபுல்லாமே அவங்க வந்து அவங்களுடைய ஃபெய்த்தை பூஸ்ட் பண்ணுற விதமாக இருந்திருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யூதர்கள் 5 வயதுலேருந்தே வந்து அவங்களுடைய ஆகமங்கள் எல்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க 12 வயது வரும்போது அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ இவங்களும் வந்து எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறதுனால தேவன் வந்து அவங்கள பலப்படுத்தி கொண்டே இந்த இடம் மட்டும் வந்து அவர்களை கூட்டி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. எப்படி வந்து நம்மை கைவிடாத தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக வந்து நம்மளை பலப்படுத்துகிறாரு. ஏன்னா புரியாத ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்குள்ளே வந்து போகும்போது தேவன் அவர்களை எப்படி வந்து வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி. அப்படி வரும்போது தான் இப்போ முதற் பேரான குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் உண்டு. ஆனால் இந்த பிள்ளை வந்து பரிசுத்தம் உள்ளது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து தேவன் வந்து சொல்லுகிறத லூக்கா வந்து காமிக்கிறார். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்க வந்து முன்னணியிலே கிடத்தினாள் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கழுதை இதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குற ஒரு தொட்டி, அந்த சாப்பாடு வைக்கிற ஒரு தொட்டி, நம்ம ஊர்களில் மாடுகளுக்கெலாம் வந்து மாட்டுத்தோளத்தில் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி. ஸோ அதில் தான் வந்து வைக்கிறாங்க. அது எதர் வுட்டாக இருந்திருக்கணும் இல்லை ஸ்டோனாக இருந்திருக்கணும் அப்படின்னு. ஸ்டோனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்கள வந்து சுற்றி வைக்கிறாங்க. இதில் வந்து தல்முத் அண்ட் மிஷ்னா அப்படின்னு சொல்லி ஹீப்ரூ இதில் வந்து 2 இருக்குது. அது என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் வந்து இடப்பட்ட காலத்தில் பாபிலோனியர்களால் இஸ்ரவேலர்கள் பிடித்து கொள்ளப்பட்ட போது அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்லாம் வந்து அழிந்து போகுது. அப்போது இவங்க வந்து ஆசாரியர்கள், இவங்க படித்தவர்கள் வந்து ஓரலாகவும் ரிட்டனாகவும் லா வந்து எழுதுகிறாங்க. அதில் ஒன்று தான் மிஷ்னா, இன்னொன்று வந்து தல்முத். அந்த மிஷ்னாவில் வந்து நிறைய கதைகளும் கூட உண்டு. அதில் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. பட் இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டது வந்து கொஞ்சம் வேலிடாக இருக்கிற மாதிரி வந்து இருந்தது. அதனால் நான் அதை ஷேர் பண்ணுறேன். பட் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்கவுங்க இது. அப்போது அந்த மேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து ஒரு கல் தொட்டி, அந்த இதில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த உடனே அவங்கள வந்து சுற்றி வைக்கிறாங்க. இப்போ அது வந்து அடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது, அப்பொழுது அந்த நாட்டிலே வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். யார் அப்படின்னு சொன்னால் மேய்ப்பர்கள். அப்போ மேய்ப்பர்கள் வந்து வயல்வெளியிலே தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாங்க. ஏன் இதையும் அதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மேய்ப்பர்கள் வந்து யாராக இருக்கலாம் அப்படின்னு அந்த மிஷினால் சொல்கிறாங்க அப்படின்னா, லேவியர்களாக இருக்கலாம். ஏன்னா அந்த மேய்ப்பர்கள் வந்து ஆடுகளை பலி செலுத்துகிறதற்கு என்று சொல்லி பராமரிக்கப்படுகிற ஆடுகள். ஏன்னா இவங்க நிறைய பலி செலுத்த வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஆடுகளுக்கு சாப்பாடு போடுகிற ஒரு தொட்டியாக தான் வந்து இந்த தொட்டி இருந்திருக்கக்கூடும். அப்போது அந்த ஒவ்வொரு ஆடும் வந்து எந்த ஒரு காயம் படாமல் இருக்கணும். அதே போல்
ஆடு வந்து பழுதற்றதாக இருக்கணும், தேவனுக்கு செலுத்தப்படுகிற பலி வந்து பழுதற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆடை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கவனிப்பாங்க. அப்போ அந்த ஒரு குரூப் மேய்ப்பர்கள் இருக்கிறாங்களே, அந்த மேய்ப்பர்கள் வந்து முன்னணியிலே நீங்கள் வந்து பிள்ளையை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பின்னாடி நம்ம பார்க்குறோம், அவங்க கண்டு சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஏன் அது வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து முன்னணியில் அவர் கிடத்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆடுகள் எதெல்லாம் வந்து பழுதற்றதாய் பலிக்கு செலுத்தப்படுமோ அந்த ஆடுகளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி வந்து பொதிஞ்சு எந்த ஒரு பூச்சோ கிருமியோ ஏதோ வந்து அந்த ஆடுகளை ஏதாவது செய்யாதபடிக்கு பாதுகாக்கிறவர்கள் இந்த மேய்ப்பர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவ அதே இடத்துல அவங்க பார்க்கும்போது இவர் தான் பலி செலுத்தப்பட போகிற ஒரு மேசியா அப்படின்னு தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா லேவியர்கள் அப்படிங்கிறப்போ யூதர்கள், ஆகமங்களை தெரிந்தவர்கள், கற்று தெரிந்தவர்கள். அப்போ அவங்களுக்கும் வந்து இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியாது, பட் இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அது செட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ தங்கள் மந்தையை அவங்க வந்து காத்து கொண்டு இருந்தாங்க. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். அப்போ வந்து நின்றான் அப்படின்னு சொல்லும்போது இது யாருன்னு குறிக்கப்படலை, பட் இந்த வார்த்தையை வச்சு பார்க்கும்போது அவன் வந்து நின்றான் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே முன்னாடி காப்ரியேல் வந்து தேவ சந்நிதியில் நிற்கிற காப்ரியேல் ஆகிய நான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அத்தாரிட்டேட்டிவ் இதை வச்சு பார்க்கும்போது லூக்காவுடைய அந்த கிரேக்க இதை வச்சு பார்க்கும்போது இது காப்ரியேலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் நற்செய்தி அறிவிக்க வந்தவர். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. எங்கோ இருந்து அவர்கள் மேலே படலை, அவங்களை சுற்றிலும் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கர்த்தருடைய மகிமை நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நம்ம வந்து பார்க்குறோம், தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவனுடைய எப்போல்லாம் வந்து கர்த்தருடைய மகிமை வந்து அவர்களோடு கூட இருந்ததோ அவங்க வந்து பாதுகாக்கப்பட்டதாக உணர்ந்தாங்க, வழிநடத்தப்படுகிறதா உணர்ந்தாங்க. அந்த மாதிரி எசேக்கியேலை நம்ம பார்க்குறோம், ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை வந்து வெளியே சென்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கர்த்தருடைய மகிமை இல்லை, இப்போது ஜனங்களை சுற்றிலும் தேவனுடைய மகிமை வந்து சூழ்கிறது அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய மகிமை எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அவர் வந்து எல்லாருக்குமானவர் அப்படிங்கிறத காமிக்கும்படியாய் இந்த காரியம் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு இடத்துல அப்படின்னு இல்லாமல் ஜனங்களுக்கு பொதுவாய் வருகிறது. ஏன்னா கர்த்தரை கண்டவர்கள் அந்த கர்த்தருடைய மகிமை வந்து ஷெக்கினா க்ளோரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது தேவனுடைய ஆலயத்தில் இந்த பிரதான ஆசாரிகள் உள்ளே செல்லும்போது, அதுவும் வருடத்துக்கு ஒரு தடவை செல்லும்போது அவ்வளோ பயத்தோடு சென்று வர்றாங்க. ஏன்னா அது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆனால் இப்போது அது வந்து காமனாக இருக்கிற ஒரு மேய்ப்பன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு ஜனம் அப்படின்னு கருதப்படுகிறவங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள்கிட்ட தேவன் வருகிறார் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அவர்கள் பயந்தார்கள்னு கொடுக்கப்படல, அவர்கள் வந்து மிகவும் பயந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க டிவைன் ஜட்ஜ்மெண்ட் ஏதோ நம்ம மேலே வருது, கடவுள் வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வராருன்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. ஆனால் அப்போ தான் வந்து வார்த்தை சொல்கிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தூதர்கள் அப்படின்னு உடனே ஒரு பயம் வந்து வருகிறது. அப்போ இவங்க வந்து கர்த்தருடைய மகிமையை சுற்றி அவங்கள சுற்றி வந்த உடனே இவங்களுக்கு என்னென்னா நியாய தீர்ப்பு ஏதோ, கர்த்தருடைய கோபாக்கினை ஏதோ அப்படின்னு நினைக்கும்போது இல்லை பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வருகிறது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதில் நம்ம பார்க்கும்போது மிகுந்த பயம் வந்து எப்படி மாறுகிறது அப்படின்னா மிகுந்த சந்தோஷமாய் மாறுகிறது. நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ குட் நியூஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும், அதான் இவாஞ்சலிசம் அப்படின்னு, இவாஞ்சலியான் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க மொழியில் வந்து அதை சொல்கிறாங்க. அதை தான் வந்து நம்ம இவாஞ்சலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த குட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அந்த அகஸ்து ராயன் இருக்கிறார்ல, அவர் வந்து அந்த பாக்ஸ் ரொமானா அதை வந்து போடும்போது அது எப்படி வந்து சொல்லப்படுகிறதுனா த குட் நியூஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அப்போ இங்கேயும் வந்து த குட் நியூஸ், த காஸ்பல் அப்படின்னு சொல்லும்போது தேவன் சமாதானத்தை கொடுக்குறவர். அவரும் வந்து அகஸ்து ராயனும் வந்து சமாதானத்தை தான் கொடுத்தார், பட் இது வேற அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பைபிளில் வேறு எங்கேயுமே வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு 3 டைட்டில் வந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இல்லை ஒரே இடத்துல. இந்த ஒரே இடத்துல 3 டைட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர், கிறிஸ்து, இரட்சகர், 3 டைட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கர்த்தர் அப்படின்னு சொன்னால் கிரேக்க மொழியில் வந்து கைரோஸ் இல்லை கியூரியோஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு
வார்த்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே வார்த்தையை வந்து நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வந்து பார்க்கும்போது கைரியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கர்த்தர் அப்படிங்கிறதுக்கு, த லார்ட் அப்படிங்கிறதுக்கு. அதே வார்த்தையை வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் யாவே, யெகோவா அப்படின்னு. அப்போது கர்த்தர் அப்படிங்கிற டைட்டில் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தோம்னா கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. இப்போ கர்த்தர் அப்படிங்கிறபோது அவருடைய தன்மையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மை வந்து என்னென்னா அவர் தேவன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்டோஸ் வந்து கிரேக்க மொழி, மேசியா அப்படிங்கிறது வந்து எபிரேய மொழி, த அனாயிண்டட் ஒன் அப்படிங்கிறதான் அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ இந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பழைய ஏற்பாட்டிலலாம் வந்து யார் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, பிரதான ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணாங்க, ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, தீர்க்கதரிசிகள் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இந்த மூன்றுமே வந்து ஊழியங்களை குறிக்கிறது, தேவனுடைய ஊழியத்தை குறிக்கிறது. இந்த மூன்று காரியத்தையும் வந்து இயேசு கிறிஸ்து தனக்குள்ளாக அவர் கொண்டு வரார். அப்போது அவருடைய ஊழியத்தை குறிக்கிறது வந்து இந்த கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு டைட்டில். அப்போ கர்த்தர் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் பார்த்தோம், கிறிஸ்து டைட்டில். அடுத்து சேவியர், அதாவது ரட்சகர். அப்போது இவர் வந்து ரட்சிக்கிறவர். அப்போ இவருடைய வேலை என்ன? முதல்ல அவருடைய தன்மை என்னன்னு பார்த்தோம், அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து அவர் என்ன நோக்கத்திற்காக வந்தார், என்ன ஊழியத்தை செய்ய வந்தார், அவருடைய ஆஃபீஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தி அப்பாயிண்டட் ஒன், ஆஸ் அ கிங், ஆஸ் அ ப்ரீஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம், ஆஸ் அ ப்ராஃபிட். அடுத்தது வந்து ரட்சகர் அப்படின்னு சொன்னோம்னா ஹிஸ் ஒர்க், அவர் செய்ய வந்த அந்த ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னால் ரட்சகர் அப்படிங்கிறப்போ ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் எக்ஸாக்டாக அதனுடைய இது என்ன அப்படின்னா ஃப்ரம் த பவர் ஆஃப் சின் அண்ட் டெத், ஆளுகையிலிருந்து, பாவம் ஆண்டு கொண்டு இருக்கிறது, மரணம் ஜனங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது, அந்த ஆளுகையிலிருந்து அவர் வந்து நம்மை மீட்டெடுக்கிறார், தம்முடைய ஜனங்களை அவர் வந்து மீட்டெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 டைட்டில் ஒரே வசனத்தில் வேறு எங்கேயும் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்படலை. இப்போ பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். ஸோ அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று ரியாலிட்டியில் இருக்குது, அதை காண்பிக்கிறார், பெரிய அவருடைய ஒரு திட்டத்தை அவர் காண்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல எது அடையாளம்னா முன்னணியிலே கிடத்திருக்க, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த கல் தொட்டியில் பலியிடப்பட போகிற ஒரு என்ன பழுதற்ற ஒரு ஆட்டை வந்து அது குறிக்கிறது. அப்போது இங்கே வந்து இயேசு கிறிஸ்து முன்னணியிலே அவர் கிடைத்திருக்க நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் உங்களுக்கு அடையாளம். அவர் தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட போகிறாரு உங்களுக்காக அப்படிங்கிறது தான் வந்து அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, பரம சேனையின் திரள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சேனை வந்து நிற்குது அப்படின்னு சொன்னால், சேனைனா மிலிட்ரியில் நம்ம பேசும்போது ஆர்மி, ஒரு ஆர்மி வருது அப்படின்னு சொன்னால் போருக்கு தான் வந்து வரும் அப்படின்னா, ஒரு ஆர்மி வருது அப்படி ஒரு பெரிய ஆர்மி வருதுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு போரை டிக்ளேர் பண்ணுற, வாரை டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் வந்து வரும். இந்த இடத்துல பரம சேனை அப்படின்போது ஹெவன்லேருந்து வர்ற ஒரு சேனை, ஒரு ஆர்மி வருது. பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்க எதுக்காக வந்தாங்க? வாரை டிக்ளேர் பண்ண வரல, விக்ட்ரி வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு அவங்க வராங்க. அந்த ஆர்மி வந்து விக்ட்ரி டிக்ளேர் பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து ஒரு வாரம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு விக்ட்ரியை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் இந்த உலகத்தை மீட்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது அப்படின்னு சொல்லும்போது பூமியை அவர் வந்து ஆளுகை செய்ய போகிறார்னா பூமியை அவர் வென்றார் அப்படிங்கிறது வந்து அவருடைய பிறப்பிலே ஆரம்பிக்கிறது. தேவன் அவருடைய திட்டத்தை ஆரம்பிக்கும் போதே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல பரம சேனையின் திரள் அப்படிங்கிறது வந்து லூக்கா வந்து சொல்கிறார். அந்த க்ஷணமே, உடனே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது என்ன அப்படின்னா த ஹையஸ்ட் ஹெவன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கொடுக்குறது. ஹையஸ்ட் ஹெவன் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் த அல்டிமேட் பவர் ஆஃப் காட் டு ஃபுல்ஃபில் இஸ் பிளான். அவருடைய பிளானை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பூமியிலே சமாதானமும், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சமாதானம் அப்படிங்கிறது வந்து
ரோமர்கள்ட்ட இருந்தோ இல்லை வெளி காரியங்கள்ல இருந்து ஒரு விடுதலை யூதர்களுக்கு அப்படிங்கிறது இல்லை. தேவனுடைய ஜனம் தேவனோடு பேசுவதற்கு உடன்படிக்கையை வந்து ஏற்படுத்தி கொண்டு ஃப்ரீயாக நம்ம அவரை அணுகுவதற்கு வந்து கொடுக்கப்படுகிறது. அதுதான் சமாதானம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கும் அவருக்கும் சமாதானம் இல்லை. ஒரு பிளவு வந்து இருக்கிறது, தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு பிளவு இருக்கிறது. இப்போது இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுனால அவர் வர்றதுனால தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த பிளவு வந்து மூடப்படுகிறது. அவர் தான் வந்து ஒரு பிரிட்ஜாக, ஒரு வழியாக வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. மனுஷர் மேல் பிரியம் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்குது. ஆனால் அதனுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் வந்து என்ன அப்படின்னா, யார் மேலே, எந்த மனுஷர் மேலே அப்படின்னா, மென் ஆஃப் காட்ஸ் குட் ப்ளஷர். தேவன் அன்பு கூறுகிற மனிதன் மேலே, அதாவது தம்முடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மத்தேயுல பார்த்தோம். தம்முடைய ஜனங்களை மீட்கும்படி அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் தன்னுடைய இறையாண்மை திட்டத்துக்குள்ள ஒரு சிலரை வந்து கொண்டு வருகிறாரு அவருடைய அன்பு நிமித்தம். அப்போ அந்த ஜனங்கள் மேலே பிரியமும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அவர் வந்து சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லா மனுஷருக்கும் தான் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு சிலர் தான் ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் எல்லா ஜனங்களும் வந்து தேவனோட சமாதானம் ஆக முடியாது. எல்லா ஜனங்களும் தேவனை ஆண்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் வந்து குமாரனா இந்த உலகத்துக்கு வராரு. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சமாதானம் கிடையாது. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். அப்போ தம்முடைய ஜனங்கள். அப்போ த மென் ஆஃப் காட்ஸ் குட் ப்ளஷர் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய திட்டத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த பிரியம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ அந்த பரம சேனையின் திரள் வந்து வந்து தேவன் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத செய்து முடித்திட்டதா வந்து சொல்லி அவங்க வந்து ஒரு விக்ட்ரியை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க மேய்ப்பர்களுக்கு. அதுதான் இந்த இடத்துல உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜெயிச்சிட்டாங்க. தேவன் வந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டார், இனிமே பாவ ஆளுகை கிடையாது, மரண ஆளுகை வந்து கிடையாது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க. பூமியிலே சமாதானம், இனிமே மனிதனும் தேவனும் வந்து சமாதானத்தோடு இருக்க முடியும் பூமியிலே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பூமியில் தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டதுனால, இந்த ஆளுகை இல்லாததுனால அவரை விசுவாசிக்கிற பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு சமாதானம். அடுத்து வந்து மனுஷர் மேல் பிரியம். அப்போ யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த காரியங்கள் வந்து உண்டாவதாக அப்படிங்கிறப்போ ஃபினிஷ்ட். அதனால் இனிமேல் இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இன்றைக்கு வந்து நம்ம பார்த்தோம்.